இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தீவிரவாதிகள் சிலர் அப்பாவி பொதுமக்கள் 7 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்குள் மீண்டும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதால் அந்நாட்டு மக்கள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். லண்டன் நகரில் ஓடும் தேம்ஸ் நதியின் பாலத்தில் சனிக்கிழமை இரவு நடந்து சென்றவர்கள் மீது திடீரென வந்த வெள்ளை வேன் ஒன்று மோதியது. போராட் சந்தை பகுதியில் சென்று கொண்டிருந்தவர்களை வேனில் இருந்து இறங்கிய பயங்கரவாதிகள் கத்தியால் சரமாரியாக குத்தத் தொடங்கினர். இதனால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு நாலாபுரமும் சிதறி ஓடினர். சிறிது நேரத்தில் தீவிரவாதிகள் பலரை கத்தியால் குத்தி கீழே சாய்த்தனர். இதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 48 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. விரைந்து வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய 3 பேரை சுட்டுக் கொன்றனர். லண்டன் நேரப்படி இரவு 10 மணிக்கு இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. மர்ம நபர்கள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பிரதமர் தெரசா மே கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதற்கும் கடந்த 22ஆம் தேதி மான்செஸ்டர் நகரில் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் தொடர்பு கிடையாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து புகழ்பெற்ற லண்டன் பாலமும் அருகிலுள்ள ரயில் நிலையமும் மூடப்பட்டுள்ளன. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் விளையாட சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி மான்செஸ்டர் நகரில் அமெரிக்க பாடகி அரியன் கிரேண்டியின் இசை நிகழ்ச்சி நடந்தது. அப்போது அதன் நுழைவு வாயில் பகுதியில் 22 வயதுடைய சல்மான் அபெடி என்ற நபர் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 22 பேர் மாண்டனர். 59 பேர் படுகாயம் அடைந்தனர். 2 வாரத்திற்குள் இங்கிலாந்தில் 2 பெரிய தாக்குதல்கள் நடந்திருப்பது அந்த நாட்டு மக்களை பெரும் அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தற்போதைய தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.